ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 30/7/2025. ஷிபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, மாயை எதிரி உங்கள் முன்னால் இருக்கிறது. ஆகையினால் தங்களை மிகவும் பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை போக போக மாயையிடம் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் தங்களுடைய அதிர்ஷ்டத்தில் குறுக்கு கோடு போட்டு விடுவீர்கள். ஆகையால் கவனமாக இருக்கணும். பாபா கொடுக்கக்கூடிய வழிப்படி நடந்து போகணும். கேள்வி: ராஜயோகி குழந்தைகளாகிய உங்களுடைய முக்கிய கடமை என்ன? பதில்: படிப்பது மற்றும் படிப்பிப்பது. இதுதான் உங்களுடைய முக்கிய கடமையாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள். நீங்கள் ஒன்றும் காட்டிற்கு செல்ல வேண்டியது இல்லை. வீடு குடும்பத்தில் இருந்து கொண்டே அமைதியாக அமர்ந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். அல்லாஹ் மற்றும் ஆஸ்தி, இந்த 2 வார்த்தைகளிலேயே உங்களுடைய படிப்பு முழுவதும் வந்துவிடுகிறது. ஓம் சாந்தி. பாபாவும் கூட, அதாவது சிவபாபா பிரம்மாவின் மூலம் குட் மார்னிங் என்று சொல்கிறார். ஆனால் குழந்தைகளும் உடன் பதில் கொடுக்க வேண்டும். இங்கே தந்தை மற்றும் குழந்தையுடனான தொடர்புதான் இருக்கிறது. எதுவரை முழுமையாகவில்லையோ அதுவரை புதியவர்கள் ஏதாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது படிப்பாகும். பகவானுடைய மகா வாக்கியம் என்று எழுதப்பட்டுள்ளது. பகவான் நிராகாரமானவராவார். ஏன்னா அங்கே கிருஷ்ண பகவான் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பாபா இங்கே சொல்கிறாரு, பகவான் என்பவர் நிராகாரமானவர். யாருக்கும் புரிய வைப்பதற்கு இதை பாபா நல்ல விதத்தில் உறுதியாக்குகின்றார். ஏனென்றால் அந்த பக்கம் மாயையின் வேகம் இருக்கிறது, இங்கே அந்த விஷயம் இல்லை. யாரெல்லாம் கல்பத்திற்கு முன்னால் ஆஸ்தி எடுத்திருந்தார்களோ அவர்கள் தாங்களாகவே வந்து விடுவார்கள் என்று பாபா புரிய வைக்கின்றார். இங்கே வாழ்ந்து கொண்டே இறக்கும் விஷயமாகும். பாபா தத்தெடுக்கின்றார். ஏதாவது ஆஸ்தியை அளிப்பதற்குத்தான் தத்தெடுக்கப்படுகின்றது. குழந்தைகள் ஆஸ்தியின் ஆசையில்தான் தாய் தந்தையிடம் வருகிறார்கள். இப்போ ஒரு செல்வந்தருடைய குழந்தை ஏழைக்கிட்ட தத்தெடுக்கப்பட்டு போவாங்களா? ஏழை குழந்தைகள் தான் செல்வந்தர்கிட்ட தத்தெடுக்கப்பட்டு வருவாங்க. செல்வந்தர்கள் தான் தத்தெடுப்பாங்க. பாபா நமக்கு சொர்க்கத்தினுடைய ராஜ்யத்தையே கொடுப்பதற்காக தத்தெடுக்கிறார். ஆக நாம் ஏன் அவருடையவராக ஆகக்கூடாது? ஒவ்வொரு விஷயத்திலும் ஆசை என்பது இருக்கத்தான் செய்கிறது. இப்போ நம்ம பாபா கிட்ட வரோம் அப்படின்னாவே அப்போ நம்ம சொர்க்கத்தினுடைய ஆசை அடையிறோம். இந்த ஆசை இருக்குதானே? எந்த அளவிற்கு அதிகமாக படிக்கிறார்களோ அந்த அளவிற்கு அதிகமாக ஆசை இருக்கும். இதை செய்யணும், அதை பண்ணணுன்ட்டு. எல்லையற்ற ஆஸ்தியை கொடுப்பதற்காக பாபா நம்மை தத்தெடுக்கிறார். உங்கள் அனைவரையும் 5000 ஆண்டுகளுக்கு முன் போலவே மீண்டும் தத்தெடுக்கின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பாபா, நாங்கள் உங்களுடையவர் என்று நீங்களும் கூறுகிறீர்கள். எப்படி நாங்கள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுடையவராக ஆகியிருந்தோம், அதே போல் இப்போவும் ஆகிறோம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நடைமுறையில் எவ்வளவு பிரம்மா குமார குமாரிகள் இருக்கிறீர்கள். பிரஜாபிதாவும் கூட பெயர் பெற்றவராக இருக்கிறார். நாம் சூத்திரர்களாக இருந்தோம், இப்பொழுது பிராமணர்களாக ஆகியிருக்கிறோம், பிறகு தேவதைகளாக ஆக வேண்டும் என்ற இந்த சக்கரம் உங்களுடைய புத்தியில் சுழற்றி கொண்டு இருக்கின்றது. அது சுற்றிக்கிட்டு இருக்கு. நாம் சத்யுகத்தில் ராஜ்யம் செய்வோம். எனவே இந்த பழைய உலகம் கண்டிப்பாக விநாசமாகத்தான் வேண்டும். முழுமையாக நிச்சயம் ஏற்படவில்லை என்றால் சென்று விடுவார்கள். நிறைய குழந்தைகள் விழுந்து மாறிவிடுகிறார்கள். இது கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. முன்னால் எப்போதாவது சந்தித்து உள்ளீர்களா என்று பாபாதான் கேட்க முடியும். வேறு யாருக்கும் இப்படி கேட்கும் புத்தி வரவே வராது. மீண்டும் கீதையை சொல்வதற்கு நான் வரவேண்டியிருக்கும் என்று பாபா கூறுகின்றார். ஏன்னா அந்த மீண்டும்ன்ற வார்த்தை பாபா அந்த ஞானம் கடலாக இருக்கிறதுனால அவர் மட்டும்தான் சொல்ல முடியுன்றார். வந்து ராவணனுடைய சிறையிலிருந்து விடுவிக்க வேண்டியிருக்கும். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயத்தை புரிய வைக்கின்றார். இப்பொழுது ராவணனுடைய ராஜ்யமாக இருக்கிறது, தூய்மையற்ற ராஜ்யமாக இருக்கிறது. இது அரை கல்பத்திலிருந்து ஆரம்பமானது. ராவணனுக்கு 10 தலைகள் காட்டுகிறார்கள், விஷ்ணுவிற்கு 4 கைகளை காட்டுகிறார்கள். இப்படி எந்த ஒரு மனிதர்களும் இருக்க மாட்டார்கள்.
அது இல்லற மார்க்கத்தை குறிக்குதுன்றார். இதுதான் குறிக்கோளாகும். விஷ்ணுவின் மூலம் வளர்ப்பு. விஷ்ணு அப்படின்னா லக்ஷ்மி நாராயணருடைய இணைந்த ரூபம். இந்த லக்ஷ்மியினுடைய 2 கைகள், நாராயணருடைய இணைந்த கைகள் 2 பேரும் சேர்ந்தது தான் விஷ்ணுவா 4 கையாக காமிச்சிட்டாங்க. விஷ்ணுபுரியை கிருஷ்ணபுரி என்றும் சொல்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. உங்களுடைய குறிக்கோளே நரனிலிருந்து நாராயணன் ஆவதாகும். இந்த கீதை பாடசாலையே ஜீவன் முக்தியை அடைவதற்காக ஆகும். கண்டிப்பாக பிராமணர்கள் வேண்டும். இது ருத்ர ஞான யஜ்ஞமாகும். ஞான யஜ்ஞம் கிருஷ்ணருடையதா அல்லது சிவனுடையதா என்று இப்பொழுது பாபா கேட்கிறார். இந்த ஞான யஜ்ஞம் சிவபாபாவுடையதா? சிவனை பரமாத்மா என்று தான் சொல்கிறார்கள். சங்கரரை தேவதை என்று சொல்கிறார்கள். அவர்கள் சிவன் மற்றும் சங்கரரை ஒன்றாக்கி விட்டார்கள். அதனால தான் சிவசங்கர்னு சொல்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நான் இவருக்குள் பிரவேசித்து இருக்கிறேன். யாருக்குள்ளார? இந்த பிரம்மாவுக்குள்ளார். அதனால தான் குழந்தைகளாகிய நீங்கள் பாப் தாதான்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறார். பிரம்மாவிலிருந்து விஷ்ணுவாக ஞானத்தின் மூலம் ஆகின்றார் என்பதை நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். விஷ்ணுவின் நாபியிலிருந்து பிரம்மா வந்தார். விஷ்ணுவினுடைய 84வது பிறவி தான் பிரம்மாவாக இவர் ஆகிறார். இதனுடைய அர்த்தத்தை இப்போ நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாதுன்றார். அதுபோல் பிரம்மாவினுடைய கைகளில் சாஸ்திரங்களையும் காட்டியிருக்காங்க. இப்போ பாபா கேட்குறாங்க, சாஸ்திரங்களின் சாரத்தை பாபா சொல்கிறாரா அல்லது பிரம்மாவா? சிவபாபா தானே சொல்கிறாரு. அவரு தான் ஞானக்கடல். ஞானக்கடல் ஒரே ஒருத்தர் தான், சிவ தந்தை மட்டும்தான். இந்த பிரம்மா இவர் கூட மாஸ்டர் ஞான கடலாக ஆகின்றார். மற்றபடி இவ்வளவு அதிகமான சித்திரங்கள் உருவாக்கி இருக்கிறார்களே, அவை ஒன்றும் யதார்த்தமானவைகள் அல்ல. அது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடையது. அரைக்கல்பம் ராவண ராஜ்யம் இரவு, அரைக்கல்பம் ராமராஜ்யம் பகல். நீங்கள் அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் ஆவீர்கள். பாபா பிரம்மாவின் மூலம் விஷ்ணுபுரியின் ஸ்தாபனை செய்விக்கின்றார் மற்றும் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றார். கண்டிப்பாக சங்கம யுகத்தில்தான் ராஜயோகத்தை கற்றுக் கொடுப்பார். துவாபர யுகத்தில் கீதை சொன்னார் என்பது தவறாகி விடுகிறது. இப்போ துவாபர யுகத்தில் சொன்னார் அப்படின்னா, இப்போ துவாபர யுகம் முடிஞ்சோடனே அடுத்து சத்தியுகம் தானே வரணும். ஆனால் கலியுகம் தானே வந்திருக்கு. உலகத்தில் இன்னும் அதர்மம் தானே அதிகரிக்குது. அப்போ இது தவறாகிடுது. இப்போ பாபா சொல்கிறார், பாபா தான் உண்மையை கூறுகின்றார். நிறைய பேருக்கு பிரம்மாவினுடைய கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கிறது. பிரம்மாவினுடைய வெள்ளை உருவத்தை தான் பார்க்கிறார்கள். சிவபாபா புள்ளியாக இருக்கின்றார். புள்ளியின் காட்சி கிடைத்தால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாவை யாருமே பார்த்தது கிடையாது. யார் பார்த்துருக்காங்க? பாபா சொல்கிறாரு, நீங்கள் கூட நாங்கள் ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, நான் பார்த்துருக்கீங்களா? அது புள்ளியாக இருக்குது, அது புரிஞ்சிக்க முடியும் இல்லையா, அவ்வளோதான் அப்படின்னு சரி. இந்த ஸ்தூல கண்களால் அதை பார்க்க முடியாது. யார் எந்த பாவனையில் யாருடைய பூஜை செய்கிறாங்களோ அவர்களுக்கு அந்த காட்சி ஏற்படும். பக்தியில் ஹனுமானுடைய பூஜை செய்தாங்கன்னா அவங்களுக்கு அவருடைய காட்சி தெரியும். கணேசனுடைய பூஜை செய்தாங்கன்னா அவங்களுக்கு கணேசருடைய காட்சின்றது தெரியும். இந்த நாடகம் ஆரம்பமும் முடிவும் இல்லாமல் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் நாடகத்தில் அவரவருடைய நடிப்பை நடித்து கொண்டு இருக்கிறார்கள். சிலர் ஒரு சரீரத்தை விட்டுவிட்டு சென்று மற்றொன்றை எடுக்கிறார்கள். இதில் அழுவதற்கான விஷயம் என்ன இருக்கிறது? சத்யுகத்தில் ஒருபோதும் அழுவது இல்லை. இப்பொழுது நீங்கள் மோகத்தை வென்றவர்களாக ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள். இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்றவர்கள் மோகத்தை வென்ற ராஜாக்கள் ஆவார். அங்கே மோகம் இருப்பது இல்லை. ஏன்னா ராஜாராணி எப்படியோ அப்படியே எல்லாருமே அப்படின்னும் பொழுது அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ராஜாராணி எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இருப்பாங்கன்றார். பாபா அநேக விதமான விஷயங்களை புரிய வைத்து கொண்டே இருக்கிறார். பாபா நிராகாரமானவராக இருக்கின்றார். மனிதர்கள் அவரை பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்டவர் என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் பெயர் ரூபத்திலிருந்து விடுபட்ட பொருள் ஏதாவது இருக்கா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இப்போ ஹே பகவானே, இறை தந்தையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையே, இப்போ பகவான் இறை தந்தை அப்படின்றது பெயர் தானே. அதே போல் லிங்கத்தையும் சிவ பரமாத்மா சிவ தந்தைன்னு சொல்கிறாங்க. சிவன் கோவிலில் லிங்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ ரூபம் இருக்குதானே,
இப்போ இது பெயர் ரூபம் இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்குறார். உண்மையில் அவர் தானே தந்தை இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்பாவுக்கு கண்டிப்பாக குழந்தைகளும் இருப்பாங்க தானே. நிராகாரமானவரை, நிராகாரமான ஆத்மாதான் தந்தை என்று சொல்கிறது. இப்போ கோவிலுக்கு போகிறாங்க அப்படின்னா அங்கே போயிட்டு சிவ தந்தையே அப்படின்னு சொல்கிறீங்க. பிறகு வீட்டுக்கு வந்து அங்கே இருக்கிறவரையும் தந்தையே, அங்கே இருக்கக்கூடிய தந்தையையும் பாபா அதாவது அப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்த்தம் எதையுமே புரிஞ்சுக்கிறது இல்லை. நாம் அவரை ஏன் சிவ தந்தை என்று சொல்கிறோம்? ஏன்னா அவர் வந்து ஆத்மாவுக்கான அப்பா அப்படின்றதுனால அங்கே போயிட்டு கோவிலில் சொல்கிறோம். இங்கே வந்து இவர் உடலுக்கான அப்பா அப்படின்றதுனால இவரை தந்தைன்னு சொல்கிறோம். இது புரிஞ்சிக்கல அப்படின்றார் அவங்க. பாபா பெரியதிலும் பெரிய படிப்பை 2 வார்த்தைகளில் படிப்பிக்கின்றார். ஒன்று அல்லாஹ், இன்னொன்று ஆஸ்தி. அல்லாவை நினைவு செஞ்சீங்க அப்படின்னா ராஜ்யம் உங்களுடையது. இது மிகப்பெரிய தேர்வாகும். மனிதர்கள் பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறுகிறார்கள் என்றால் முதலில் உள்ள படிப்பை நினைவு வைத்து கொள்கிறார்களா என்ன? படித்து கடைசியில் அந்த சாரம் புத்தியில் வந்துடும். இது கூட அப்படித்தான் இருக்குது அப்படின்றார் பாபா. இப்போ நீங்கள் படிச்சுக்கிட்டே வரீங்க. கடைசியில் பாபா சொல்கிறாரு மன்மனாபவ. அப்போ தேகத்தினுடைய அபிமானம் உடைஞ்சிரும். இந்த மன்மனாபவ என்பதை பழக்கமாக்கி கொண்டால் கடைசியில் பாபா மற்றும் ஆஸ்தி நினைவில் இருக்கும். முக்கியமானது இதுதான். எவ்வளோ சகஜமாக இருக்குது. ஆனால் அந்த படிப்பில் இப்போ என்னென்ன படிக்கிறாங்க அப்படின்றதுலாம் தெரியல. ஆனால் இது ரொம்ப ஈஸி அப்படின்றார் பாபா. இப்போ ராஜாக்கள் இருக்காங்கன்னா அவங்களுடைய முறை வந்து ஒவ்வொரு ராஜாக்களுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறு மாறும். இந்த ராஜாக்கள் இருக்கும் பொழுது ஆண்டபோது சொல்கிறார். முன்பு அந்த அளப்பதற்கு என்ன பண்ணுவாங்க, கிராம், இந்த சேர், பவுர், இந்த எடை கணக்கு இருந்துச்சான். இப்போ கிலோ வந்திருக்கு இல்லையா. எவ்வளோ தனித்தனி பிராந்தியங்களாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த முறைகள்ன்றது மாறுபடுது அப்படின்றார். டெல்லியில் ஒரு பொருள் வந்து 1 ரூபாய்க்கு கிடைச்சிது அப்படின்னா அது பம்பாயில் வந்து 2 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். ஏன்னா இடங்கள் வந்து வெவ்வேறு அப்படின்றார் பாபா. பாரதம் எவ்வளவு தன்னிறைவு பெற்றதாக இருந்தது. பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி எதுவும் இல்லாததாக ஆகிவிட்டது. வைரத்தை போன்ற வாழ்வு கிடைத்ததும் சோழிகளைப் போல வீணடித்தார் என்றும் சொல்லப்படுகிறது. நீங்கள் சோழிகளுக்கு பின்னால் ஏன் சென்று இருக்கிறீர்கள் என்று பாபா கேட்கிறார். இப்பொழுது பாபாவிடமிருந்து ஆஸ்தியை அடையுங்கள், தூய்மையாக ஆகுங்கள். நான் தூய்மையான உலகத்தை உருவாக்குகிறேன் என்றால் கண்டிப்பாக தூய்மையற்ற உலகம் விநாசமாகும். ஆகையினால்தான் இந்த மகாபாரத சண்டை இருக்கிறது. இது ருத்ர ஞான யஜ்ஞத்திலிருந்து வெளிவந்திருக்கிறது என்று பாபா கூறுகின்றார். இந்த விநாசம் ஆவதும் கூட நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. முதலில் பாபாவிற்கு காட்சி ஏற்பட்டது. பிரம்மா பாபாவுக்கு எவ்வளவு பெரிய ராஜ்யம் கிடைக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் குஷி அடைந்து விட்டார். பிறகு விநாசத்தின் காட்சியும் காட்டினார். மன்மனாபவ மத்யாஜீபவ. இது கீதையின் வார்த்தைகளாகும். கீதையில் ஒரு சில வார்த்தைகள் சரியாக இருக்கிறது. பாபா கூட சொல்கிறார், நான் உங்களுக்கு இந்த ஞானத்தை சொல்கிறேன், பிறகு இது மறைந்து போய்விடுகிறது. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார். கீதை மூலம்தான் கிருஷ்ணரின் ஆத்மாவுக்கு ராஜ்யம் கிடைத்தது. கீதையை தாய் தந்தை என சொல்லப்படுகிறது. அதன் மூலம் நீங்கள் மீண்டும் தேவதை ஆகிறீர்கள். ஆகையால் கிருஷ்ணர் கீதையை சொல்லவில்லை என்று படத்திலும் காட்டப்பட்டுள்ளது. கிருஷ்ணர் கீதை ஞானத்தின் மூலம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டு இப்படியானார். நாளை மீண்டும் கிருஷ்ணராக ஆவார். ஆக பாபா புரிய வைக்கிறார். இதை உள்ளுக்குள் மிக உறுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்கிறீர்கள், எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து எல்லைக்கப்பாற்பட்ட ராஜ்யம் கிடைக்கிறது. ஆக அப்படிப்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்யக்கூடாது? இதுவோ பதீத்த உலகம், அதாவது தூய்மையற்ற உலகம். இப்போ கும்பமேளாவுக்கு எத்தனை கோடிக்கணக்கான மனிதர்கள் போகிறாங்க. அங்கே போயிட்டு ஒரு நதி மறைமுகமாக இருக்குது, அடியில் சரஸ்வதி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அந்த மாதிரி மறைமுகமான நதி ஏதாவது இருக்க முடியுமா என்ன அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதே போல் கௌமுக் உருவாக்குறாங்க இந்த மலையிலலாம். அங்கே பசுவாய் அப்படின்னு சொல்லி உருவாக்கி அதிலிருந்து கங்கை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறாங்க, கங்கை தன்னுடைய பாதையில் கடலுக்கு போய் சேருமா அல்லது இங்கே உங்களோட மலைக்கு வருமா? பக்தியில் எப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஞானம், பக்தி மற்றும் வைராகியம்.
ஒன்று எல்லைக்குட்பட்டது, இன்னொன்று எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகியம். இது பள்ளிக்கூடமாகும். கிளைகள் உருவாகி கொண்டே போகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் ராஜயோகம் கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். சிவபாபாவிடம் கற்றுக்கொண்ட பிராமணிகள் கற்றுத்தருகிறார்கள். ஒரே சிவபாபா அனைவருக்கும் அமர்ந்து கற்றுத்தருவாரா என்ன? இது பாண்டவ அரசாங்கமாகும். நீங்கள் ஈஸ்வரிய வழிப்படி நடக்கிறீர்கள். இங்கே நீங்கள் எவ்வளவு அமைதியில் அமர்ந்துள்ளீர்கள். ஆனால் வெளியே எவ்வளோ கலகங்கள் இருக்கு. பாபா சொல்கிறாங்க, 5 விகாரங்களின் தானம் கொடுத்தீர்கள் என்றால் கிரகணம் நீங்கிவிடும். என்னுடையவர்களாக ஆகுங்கள். அப்பொழுது நான் உங்களது அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்வேன். இப்பொழுது நேரம் மிக குறைவாக இருக்கிறது. ஆகையால் நினைவு யாத்திரையில் ஈடுபட்டீர்கள் என்றால் விகர்மங்கள் விநாசமாகிவிடும். மேலும் உயர்ந்த பதவி அடைவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், தந்தையின் ஆஸ்திக்கு முழு அதிகாரம் பெறுவதற்கு வாழ்ந்து கொண்டே இறக்க வேண்டும், தத்தெடுக்கப்பட வேண்டும். ஒருபோதும் தன்னுடைய அதிர்ஷ்டத்தின் மீது குறுக்கு கோடு போட்டுவிடக்கூடாது. 2வது பாயிண்ட், எந்த தலைகீழான விஷயத்தையும் கேட்டு சந்தேகத்தில் வரக்கூடாது. சிறிதளவும் நம்பிக்கை அசைந்துவிடக்கூடாது. இந்த துக்கதாமத்திற்கு நெருப்பு பற்றப் போகிறது. ஆகையால் இதிலிருந்து தன்னுடைய புத்தியின் தொடர்பை துண்டிக்க வேண்டும். பாபா வரதானம் தராங்க. விசேஷத்தா என்ற சஞ்சீவி மூலிகை மூலம் மூர்ச்சிழந்தவர்களை விழிப்புறச் செய்ய வைக்கக்கூடிய விசேஷ ஆத்மா ஆகுக. அதாவது அன்கான்ஷியஸில் இருக்கிறவங்கள கான்ஷியஸ்க்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுடைய விசேஷத்தான்ற சஞ்சீவினி மூலிகையை கொடுங்க. அப்படி நீங்கள் அவங்களுடைய விசேஷத்தாவை பற்றி சொல்லும் பொழுது நீங்களும் விசேஷத்தா நிறைந்த ஆத்மாவாக ஆயிடுவீங்க அப்படின்றார் பாபா. விளக்கம், ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சிரேஷ்ட ஸ்மிருதியின் விசேஷ தன்மைகளின் ஸ்மிருதி ரூப சஞ்சீவி மூலிகையை உண்ண கொடுப்பீர்களானால் அவர் மூர்ச்சையிலிருந்து விழிப்புற்றி விடுவார். விசேஷ தன்மையின் சொரூபத்தினுடைய கண்ணாடியை அவருக்கு முன்னால் வையுங்கள். மற்றவர்களுக்கு நினைவுபடுத்துவதன் மூலம் நீங்கள் விசேஷ ஆத்மாவாகவே ஆகிவிடுவீர்கள். நீங்கள் யாருக்காவது பலவீனத்தை சொல்வீர்களானால் அவர்கள் மறைப்பார்கள், தவிர்ப்பார்கள். நீங்கள் விசேஷத்தாவை சொல்வீர்களானால் தானே அந்த பலவீனத்தை தெளிவாக உணர்வார்கள். இந்த சஞ்சீவி மூலிகையால் மூர்ச்சித்தவர்களை விழிப்புறச் செய்து பறந்து கொண்டே செல்லுங்கள் மற்றும் பறக்க வைத்து கொண்டே இருங்கள். ஸ்லோகன், பெயர், மதிப்பு, புகழ் மற்றும் சாதனங்களை சங்கல்பத்தில் கூட தியாகம் செய்வதே மிகப்பெரிய தியாகமாகும். அவ்யக்த இஷாரா, நிமித்தமாகியுள்ள குழந்தைகள் விசேஷமாக தன் ஒவ்வொரு சங்கல்பத்தின் மீதும் கவனம் கொடுக்க வேண்டும். உங்களுக்கு விகல்பமற்ற வீணானவை அல்லாத சங்கல்பங்களாக இருக்கும் பொழுது புத்தி சரியாக நிர்ணயம் செய்யும். நிர்ணயம் சரியாக இருக்குமானால் நிவாரணமும் சகஜமாக செய்வீர்கள். நிவாரணம் செய்வதற்கு பதிலாக நீங்களே காரணம் காரணம் என சொல்வீர்களானால் உங்களுக்கு பின்னால் உள்ளவர்களும் கூட ஒவ்வொரு விஷயத்திலும் காரணம் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். நல்லது. ஓம் சாந்தி.